பிரைஸ் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தை நிமித்தம் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த நாளை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் மகிழ்ந்து கலிக்கூறு என்ற வசனத்தை நிமித்தமாய்விட இந்த நாளிலும் அவராலே பெற்றுக்கொள்கிறோம் என்ற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன காரியங்கள்லாம் அவரால் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி இதற்கு ஆதாரமாய் கூட 1 யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினாலே நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை யாரால பெற்றுக்கொள்கிறோமோ அவராலே மாத்திரம்தான் பெற்றுக்கொள்கிறோம். அவராலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம் வேண்டிக் கொள்ளுகிறது அவரால் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இங்க மேல சொல்லப்படுகிறது, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய வார்த்தையின் மேல அவரிடத்துல நாம் பிரியமா இருந்தோம்னா கண்டிப்பா கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள அவரால் நம்ம பெற்றுக்கொள்கிறவராக இருக்கும். இது தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அறிந்தவராக இருந்தார். அவருடைய நாம் வாசிக்கும் போது சங்கீதத்தின் புத்தகத்துல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன், இந்த வானத்தையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொன்னார். அவர் தன் வாழ்க்கையில அறிந்திருந்த காரியம், நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு மனுஷிடத்தில் அல்ல பரலோகத்திலிருந்து எனக்கு கிடைக்கும், நான் வேண்டிக் கொள்வது அவராலே வரும் என்றதான அந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்க்கையில அறிந்த ஒரு மனுஷனாய் இருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் அவராலே மாத்திரம்தான் வரும். அப்படி அவரால் வர வேண்டும் என்று சொன்னால் நம்ம 2 காரியங்களை செய்யணும். ஒன்று, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கும். அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கும். அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களா இருக்கும். யோபு இடத்துல சொல்றாரு, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கணும் அவருடைய வார்த்தையை நான் காத்து கொண்டேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின் மேல வாஞ்சியா இருந்து அவருடைய காரியங்களின் மேல நம்ம பிரியமா இருந்தபடினாலே அவருக்காக நம்ம செய்கிற விஷயங்கள் ஒவ்வொரு காரியங்களும் பிரியமாக நம்ம செய்கிறபடினாலே கர்த்தர் அதை பார்க்கிறார். அதை பார்க்கப்படும் போது நாம் தேவனிடத்துல என்ன காரியங்கள் வேண்டிக் கொள்கிறோமோ அதை தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும், இந்த உலகத்துல எந்த மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையில தயை உண்டு பண்ண முடியாது. கர்த்தராலே மாத்திரம்தான் தயை உண்டு பண்ணும். நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல கர்த்தராலே தயம் பெற்றுக் கொள்கிறான். யாருன்னா, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டறிகிறான், கர்த்தராலே தயம் பெற்றுக்கொள்ளும். அவரால் மாத்திரம் தான் நம்மளால தயை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலவெளியிலுமாய் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் வேண்டிக் கொள்ளுகிற காரியங்கள் அவராலே வரும். அவராலே நாம் தயவும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக.